ஏன் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுற மக்கள்? மூச்சு விட முடியல, தண்ணி குடிக்க முடியல, வாழ்வாதாரம் பாதிக்குது, மாற்றுத்திறனாளியாக குழந்தை பிறக்கிறாங்க. அப்படியே நல்லபடியா குழந்தை பிறந்தாலும் நுரையீரல் பிரச்சனை வருது, கால் வலி வருது, கை பிரச்சனையா இருக்கு, வாழ்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்ற மத்தியில அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒரு விலங்குகளை சொல்றதுக்கு கூட யோசிக்கிற வனத்துறை காவல்துறை மத்தியில மனித உயிர்களை கண்மூடி திருமான சுட்டு 13 பேரை கொன்ன அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அந்த காவல்துறைக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாரா? எப்படி அந்த துப்பாக்கி சூடு நடத்துனீங்கன்னு கோவப்பட்டாரா? அதெல்லாம் கூட விடுங்க. ஒரு சாதாரண குர்கா பிரச்சனை சட்டப்பேரவையை முடக்கி சபாநாயகரை வெளியே தள்ளி அந்த இருக்கையில் அமர்ந்து திமுக அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுச்சு. இன்னைக்கு மது விற்பனையில, கஞ்சா விற்பனையில, அபின் விற்பனையில, பெண்கள் பாலியல் வன்கொடுமையில, காவல்துறை அத்துமீறல ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, ஒரு தில்லு திராணி தைரியம், ஒரு 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 அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற ஒரு பொறுப்பு இருக்கா? ஒரு விந்தியான ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா திமுக போய் சேரப்போகுது. அந்த அம்மா சொல்றது 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிமுக. எடப்பாடி கீழே ஜெயலலிதாக்கே 1.5 கோடி, எடப்பாடிக்கு 2.5 கோடியா. இதுல எம்பி சீட்ல ஒன்றும் வரல, எம்எல்ஏ சீட்டுக்கு இன்னும் கூட்டணிக்கு யாரும் வரல.